யாரு இன்னும் போயிட்டு தான் இருக்குது பாதை. நான் உங்கள் பயணம் எத்தும்போது நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற செம்பவத்தோப்பு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது அருவி எனக்கு ஓடுமா, அதான் பார்க்க போகிறோம். பாப்பமா மாமலை வச்சுட்டு இருந்தார். முன்னாடி பார்த்தீங்கன்னா மாம்பழம் விற்றுட்ருக்காங்க. பொடி பண்ண கூட தேங்காதான் இது எவ்வளோயா? எல்லாமே 50 தான். இது எடுத்தால் தான் 50 ரூபா தான் இந்த இடத்துல வந்து. ரெண்டாவது என்ன, நம்ம நிறையா வச்சுருக்கோம் மாம்பழம். இதான் மக்களே கோயில் ஸ்டார்டிங். இந்த கோயிலேருந்து ஆரம்பிக்கும் மக்களே. இந்த கோயிலேருந்து சைடில் போனோம். இந்த பாதை சைடில் நேராக போய்கிட்டே இருக்கும். இன்னும் போனால் இன்னும் ஆழத்தில் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது இடம்? ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய மலை இருக்குது. மேலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. வேஞ்சி தண்ணி வந்துட்டுருக்கு. அதோட தடம் தான் அது. முன்னாடி பார்த்திங்கன்னா நடந்து எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே கடைசி வர போகும் போலக்கு, போய்க்கலாம் போலக்கு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன வேணால் வரலாம், என்ன வேணால் இருக்கலாம். கொஞ்சம் செஞ்சு போகணும், அந்த மாதிரி இடம் இந்த இடமெல்லாம். அப்பா மழை, சரியான மழை. ஒரு பக்கம் மழை இங்கே பாருங்கள், தெரியுதா? எப்படி இருக்கு மழை? பாதி மண் மேலே அரிச்சிருச்சு. அது பிடிமானமே இல்லாமல் இருக்குது பாருங்க. மொத்த மரமே அப்படி தான் இருக்குது. இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தா அந்த ட்ரெக்கிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. பாதை போய்கிட்டே இருக்குங்க. அப்பா நம்ம கூட யாருமே இல்லை, பாதை போய்கிட்டே இருக்குது. அதாவது இங்கே வரவங்க எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னா, பிளான் போட்டு வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த அருவியில் வந்து நல்லா குளிச்சுட்டு அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த நாள் அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போகிறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. மக்களே இது வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, இது வந்து அத்திப்பழம் மரம் கிடையாது, பார்க்க அத்திப்பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் அத்திப்பழம் கிடையாது, இது வந்து விசக்காயின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி காயா. நம்ம தான் தப்பாக படிச்சுட்டு அத்திப்பழம்னு. இப்போது அத்திப்பழத்தை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பூச்சா இருக்குமா. இந்த இதுலேருந்து பூச்சா இருக்காதான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதி. இந்த இடத்துல குளிக்கலாம். இது வந்த குட்டியோட இது வழியே பரவாயில்ல. ஆனால் இதுக்கும் மேலே போயிட்டே இருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா யானை கிடங்கு, அதாவது யானை கிடங்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதான் மக்களை யானை கிடங்கு இந்த இடம் சொல்லுவாங்க, அந்த இடம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகலாம். அந்த அருவி இருக்குல்ல, அந்த அருவி பக்கத்து வரைக்கும் போகலாம். ஆனால் பாதையாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி இடம். இப்போ நானே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்திருப்பேன். இன்னும் போயிட்டு தான் இருக்குது பாதை. மக்களே இதான் கடைசி கல் போலக்கு. 9 போட்டிருக்கு, அது 9ஆம் நம்பர் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் கிடையாது. ஆனால் நம்ம போகிறோம் இதுக்குள்ளே.
இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. வந்துட்டோம், ஆனால் மறுபடியும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அப்படியே போனோம். இந்த மலை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாம் போலக்கு. ஏன்னா நிறைய பேர் இங்கே குளிக்க வராங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது பாதை. ஏம்மா போய் அம்மா இந்த பேர் பிடிச்சி மேலே ஏறணும். பார்த்து வாங்க. இறங்கிடலாம், ஆனால் ஏற முடியல. அதில் கூட ஏறிடலாம், அதில் ஏறலாம். பார்த்து மக்களை இந்த கிடங்கு பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது யானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யானை இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஏறி வராது. இப்போது இந்த பாதையை பிடிச்சி இங்கிட்டாமல் ஏறி போயிடுது. அதனால தான் இவ்வளோ பெரிய கிடங்கு தோண்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய கிடங்கு இருந்தால் யானை வந்து இந்த பக்கம் வராதுல்ல. பாதை மாறிட்டு என்னன்னு தெரில, ஆனால் ஒத்தடி பாதை. நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். குறுக்க ஒரு டீம் போச்சு, ஆளக்கானோம். ஓகே, இங்கே பாதை பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சவுண்டு கேட்கு, அதாவது மக்கள் சவுண்டு கேட்கு. அதை பார்த்தா போயிட்டுருக்கோம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இந்த பாதை. கிடங்கு ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டிருக்காங்க போல கிடங்காமல். பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு இப்போ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள், நிறைய வீடியோ போடுவோம், நிறையா பார்ப்போம். சரிங்களா? நம்ம கூட இருக்க மக்களே, மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பயணம் மதன். நன்றி.